ஆண்டுகளுக்கு மேலாக எந்த கொம்பனாலும் அழித்துவிட முடியாத தமிழை யாரால் அழித்துவிட முடியும்? அத்தையோடு சேர்த்து சின்னம்மாளையும் பெரியாத்தாளையும் ஆன்டி என்றும், மாமன்களோடு சித்தப்பன்களையும் பெரியப்பன்களையும் அங்கிள் என்றும், ஐத்தமய மாமமயங்களோட அங்காளி மங்காளி எல்லாம் ஒன்னா சேர்த்து கசின்கள் என்றும், காண்போரை எல்லாம் ப்ரோ என்றும், பூமர் கிரிஞ்ச் என்ற புது புது வார்த்தைகளாம் புகுந்த பிறகும் ஐ லவ் யூ டார்லிங், ஐ மிஸ் யூ பேபி என்று காதலிப்போரெல்லாம் ஆங்கிலத்தையே உச்சரிப்பதாலும், அலோ அலோ என்ற அர்த்தம் தெரியாத வார்த்தையை ஒரு நாளைக்கு 1000 முறை பயன்படுத்துவதாலும், சென்னை பல்கலைக்கழகம் 1920 வெளியிட்ட தமிழ் பேரகராதியின் 1,17,762 வார்த்தைகளில் எத்தனை புழக்கத்தில் இருக்கிறது என்பதை கவலைப்படுவதற்கு யாருமே இல்லாமல் போனாலும், சாகாத தமிழ் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இல்லை என்றால் சாகும் என்று இங்கே நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். சாவதற்கு முன்பே சவப்பெட்டியில் தள்ளிவிடப்பட்ட மம்மிகளாகி போன அம்மாக்களிடம் இட்லிக்கு சைடிஸ் ஒயிட் சட்னியா, ரெட் சட்னியா, கிரீன் சட்னியா என்று கேட்கும் பிள்ளைகளும் இங்கே வளருமானால் மெல்ல தமிழினி சாகும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழமைகளே, தமிழ் வாழ்க என்று எங்கேனும் எழுதப்பட்டிருந்தால் அதை வாசிக்க நேசிக்க தெரியாத பிள்ளைகளை வளர்த்துவிட்டு பீத்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வேற்று மொழியை படிப்பதை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் கருணையின் அடிப்படையில் கொஞ்சம் தமிழும் கற்றுக் கொடுங்கள். அது உங்களுடைய கடமை அல்ல, அவர்களுக்கான உரிமை. கேவலம் மதிப்பெண்களுக்காக அதை தடுப்பதுதான் இங்கே நடக்கிற மிகப்பெரிய கொடுமை. புழக்கத்தில் இல்லாத மொழிகள் எல்லாம் புகழின் உச்சத்தில் இருந்து அழிந்து போன வரலாறு நம்மிடம் இருக்கிறது. உலக நாடுகளில் எல்லாம் தமிழ் வாழ்கிறது. உங்கள் வீடுகளில் வளர்கிறதா என்பதை உள்ளம் தொட்டு சொல்லுங்கள். பொறியாளராக, மருத்துவராக, தொழில் அதிபர்களாக துறைதோறும் சாதியுங்கள். இல்லங்களில் உள்ளங்களில் மட்டும் கொஞ்சம் தமிழ் வளருங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, 7000 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த கொம்பனாலும் அழித்துவிட முடியாத தமிழ் நம் அலட்சியத்தால் அழிந்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மெல்ல தமிழினி சாகும்.